அன்ரிசர்வ்டு கோச்சஸ் புவனேஸ்வருக்கு அப்புறம் நம்ம இங்கே பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு. அந்த ஒரு க்ரௌடை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ட்ராவல் ஃபுல்லாக எப்படி இருக்கும்னு அன்ரிசர்வ்டில். பிரசாந்தி எக்ஸ்பிரஸ்க்கு எப்போவுமே விசாகப்பட்டினத்தோட தனி கனெக்ஷன் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். 1998லேருந்து 2008 வரைக்கும் விசாகப்பட்டினம் டு பெங்களூரு பிரசாந்தியாக தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆந்திரா ஸ்டேஷன்ஸ்லாம் எப்போவுமே வந்து ஃபிஷ் தாலின்னு விற்பாங்க. நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. சிக்கன் தான் ட்ரை பண்ணியிருக்கிறது. பட் இந்த வாட்டி ட்ரை பண்ணலான்னு ஒரு ஆசை. சிக்கன் தாலி இது, ரைஸு, இது வந்து ஃபிஷ் கறியா, இது தாலுன்னு நினைக்கிறேன், தயிர், அப்புறம் கொஞ்சம் அப்பளம் எல்லாம் சேர்த்து 120 rupees. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆப்போசிட் பிரசாந்தி எக்ஸ்பிரஸ் இது. பெங்களூர்லேருந்து இப்போ புவனேஸ்வர் போயிட்டுருக்கு. என்ன க்ரௌடுன்னு பார்த்தீங்களா அன்ரிசர்வ்டில். 2 வழியிலையுமே பெங்களூர்லேருந்து நீங்கள் கிளம்பினாலும் சரி, புவனேஸ்வர்லேருந்து கிளம்பினாலும் சரி, க்ரௌடுக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லை. பேர் வச்ச லோக்கோ, லல்லாகுடா லோக்கோ ஷெட்டில் பேர் வச்ச லோக்கோ சதாசிவ். விசாகப்பட்டினத்தில் ரிவர்சல் எடுக்காமல் இருக்கிறதுக்காக முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு கேபின் இருக்குது. கொஞ்சம் தூரம் முன்னாடி கேபின் பைபாஸ்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து எப்படின்னா விஜயவாடாலேருந்து வர ட்ரெயின் விசாகப்பட்டினம் போய் ரிவர்சல் எடுக்காமல் முன்னாடியே ஒரு லைனில் அப்படியே டைவர்ட் ஆகி விஜயநகரம் லைனில் போய் ஜாயின் ஆகிடும். ஸோ அந்த ரிவர்சல் டைமு, அந்த ரிவர்சலுக்கான தூரம் எல்லாமே குறையுது. ஆனால் மோஸ்ட் ட்ரெயின்ஸ் அப்படி கிடையாது. ஒரு சில ட்ரெயின் மட்டும்தான் அந்த மாதிரி பைபாஸ் பண்ணி போகும். அதிகப்படியான ட்ரெயின் கண்டிப்பாக விசாகப்பட்டினம் போயிட்டு அங்கே ரிவர்சல் எடுத்ததுக்கு அப்புறம் தான் திருப்பி அந்த லைனில் ஜாயின் ஆகும். ட்ராக்லாம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ போகுது. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே 2 ட்ராக் போயிட்டுருக்கு, அங்கே ஒரு ட்ராக் போகுது. எது எங்கே போகுது, எங்கேருந்து வருதுன்னு சொல்கிறதே கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். இப்போ நம்ம ரீச் பண்ணியிருக்கிற துவாடா அப்படிங்கிற ஸ்டேஷனு விசாகப்பட்டினம் மாதிரி தாங்க. விசாகப்பட்டினத்தில் இறங்க வேண்டிய பாதி பேர் இங்கே தான் இறங்குறாங்க. ஏன்னா காரணம் என்னென்னா இது வந்து அவுட்டர், விசாகப்பட்டினம் அவுட்டர், நிறைய ரெசிடென்சியல் ஏரியா இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் இங்கே இறங்குறத பார்த்தேன். நம்ம பெரம்பூர் மாதிரின்னு சொல்லலாம், அந்தளவு கூட சொல்ல முடியாது. சென்ட்ரல்லேருந்து பெரம்பூர் வந்து கொஞ்சம் தூரம் தான். பட் இது ஆல்மோஸ்ட் ஒரு 15 கிலோமீட்டர் வந்துட்டோம். அவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு சிட்டி.
ஸோ இதுதாங்க இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிற ஃபிஷ் தாலி ஃப்ரம் விசாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன். தொட்டு நக்கி பார்த்தேன், ஃபிஷ் கறி சூப்பராக இருந்துச்சு, ஆனால் காரமாக இருக்குது. இது என்ன கறினே தெரியல. மற்றபடி ரைஸு தயிர்லாம் கொடுத்துருக்காங்க. க்ரௌடு பார்த்தீங்கல்ல, பலமான க்ரௌடுங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீப்பரு அன்ரிசர்வ்டு அந்த பக்கம் போகிற க்ரௌடு தான். போக போக கூட்டம் ஏறிட்டே போகும்னு நினைக்கிறேன். பெங்களூர் போகிறதுக்குள்ளே அப்படியே டைட்டாக போகும் போல் வண்டி. பட் ஏசி அப்படி இல்லை, ஏசி வந்து நார்மலாக போயிட்டுருக்கு. மற்ற வண்டியில் எப்படி வந்து ஸ்லீப்பர்லாம் வந்து ஜாம் பேக்டாக இருந்தாலும் ஏசி நார்மலாக இருக்கும். அதே மாதிரி இந்த வண்டியிலையும் ஏசி வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, பக்கவாக போயிட்டுருக்கு. அண்ட் ஃபுட்டு விசாகப்பட்டினத்தில் வாங்கினேன் ஃபிஷ் தாலி நல்லா இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கருத்து இருக்குது, ஆந்திரா ஸ்டேஷன்ஸில் நம்பி வாங்கலாம் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இது வரைக்கும் நான் எங்கே இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கேன், இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆந்திராவில் வாங்கினா மீல்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது, கொடுக்குற காசுக்கு வந்து ஒர்த்தாக இருக்குது ஸ்டேஷனில் வாங்குற மீல்ஸே. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் விசாகப்பட்டினத்தில் சூப்பராக இருந்திருக்கு. துணி ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். விசாகப்பட்டினம் விஜயவாடா லைனில் போயிட்டுருக்கோம். ஒரு சின்ன ஆஃப்டர்நூன் நேப் எடுத்துக்கலான் இருக்கேன். எடுத்துகிட்டு வந்துட்டு ஈவினிங் ஒரு 5:30 5:45 போல் ராஜமுன்றி எல்லோருக்கிட்டே இருப்போம். அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். 1 hour later. ஒரு 1 hour உள்ள நல்லா தூங்கிட்டு தான் இருந்தேன். அப்புறம் திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, அடுத்து ராஜமுந்திரி வரப்போகிறோம், கோதாவரி ரிவர் வரப்போகுதுன்னு. ஸோ கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு முழிச்சாச்சு. கரெக்ட் டைம் மெயின்டைன் பண்ணிட்டாங்க. நான் சொல்லியிருந்தேன் விசாகப்பட்டினம் முன்னாடி டிலே இருந்துச்சு, விசாகப்பட்டினம் ஸ்லாக்ல கம்மி பண்ணிடுவாங்கன்னு. ஸ்லாக்ல கம்மி பண்ணிட்டாங்க. பட் அதுக்கப்புறமும் லைட்டாக ஒரு டிலே இருந்துச்சு. பட் ராஜமுந்திரியில் பார்த்தீங்கன்னா பிஃபோர் டைமே வந்தாச்சு.
புவனேஸ்வர்லேருந்து கேஎஸ்ஆர் பெங்களூரு வரைக்கும் டோட்டல் டிஸ்டன்ஸ் 1548 கிலோமீட்டர்ஸ் பிரசாந்தி எக்ஸ்பிரஸ் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுது. அதில் ஹாஃப் த டிஸ்டன்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எல்லூர் ரீச் பண்ணியிருக்கோம். இதோட பார்த்தீங்கன்னா ஒரு 750 கிலோமீட்டர்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஆந்திராவெல்லாம் சுற்றி போகிறது தான் அந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த 750 கிலோமீட்டரு. இன்னொரு விஷயம், ஃபேர் பற்றி சொல்லவே இல்லை. தக்கல்ல புக் பண்ணி ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன், பட் ஃபேர் பற்றி சொல்லலை. தேர்ட் ஏசி ஃபேர் நார்மலாக புக் பண்ணிங்கன்னா 1700 ருபீஸ் ஆகும். புவனேஸ்வர்லேருந்து கேஎஸ்ஆர் பெங்களூர் ஃபுல் ஸ்ட்ரெச்சு. இதே வந்து நம்ம தக்கல்ல புக் பண்ணும்போது 400 ருபீஸ் அதிகமாகுது. 2100 ருபீஸ் ஆச்சு. ஸ்லீப்பரில் பண்ணால் ரொம்ப கம்மி தான், 635 ருபீஸ். நார்மல் ஸ்லீப்பரில் புக் பண்ணால் 635 ருபீஸ் தான். ஆனால் அந்த ஸ்லீப்பரில் போகணுமா வேணாமாங்கிறத யோசிச்சுக்கோங்க. ஷெட்யூலில் ஒரு மொரட்டு ஸ்லாக் டைம் விஜயவாடாவுக்கு கொடுத்து வச்சுருக்காங்க பிரசாந்தி எக்ஸ்பிரஸில். ஏன்னா பிரசாந்தி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இன்னொரு 1 கிலோமீட்டர் தான் விஜயவாடா ஜங்ஷன் ரீச் பண்ணுறதுக்கு. ஸ்டாப் போட்டாங்க, சிக்னல் கிடைக்கல, சிக்னல் முன்னாடியே நிறுத்தியாச்சு. 1 ஹவர் இருக்குது இன்னும் டைம். விஜயவாடா டைம் படி பார்த்தா, ஏன்னா விஜயவாடா டைமிங் 7:25 தான் நம்ம ரீச் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ டைம் வந்து 6:35 தான் ஆகுது. ஸோ இன்னொரு 50 நிமிஷம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்படியே இந்த சிக்னலில் நிறுத்தி வச்சுட்டு கரெக்டாக தான் டைமுக்கு கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜயவாடா ஜங்ஷன் வந்து எப்போவுமே பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு ஜங்ஷன். ஈஸியாக பிளாட்ஃபார்ம்லாம் கிடைக்காது. எனி டைம் ட்ரெயின்ஸ் வந்துட்டு போயிட்டே இருக்கும். அதனால் ஈஸியாக பிளாட்ஃபார்ம் கிடைக்காது. அங்கே போய் 1 ஹவர் நிறுத்தி வைக்கிற அளவுக்குலாம் பிளாட்ஃபார்ம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் இங்கே சிக்னலில் நிறுத்தி வச்சுட்டு அப்புறம் தான் கொண்டு போவாங்க. இந்த மாதிரியான ஸ்லாக் டைம்லாம் இருக்கிறதுனால தான் பிரசாந்தி எக்ஸ்பிரஸ் பெங்களூர் ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப அதிகமான டைம், 30 மணி நேரம் எடுத்துக்குது. இன்னொரு ரீசன், பெங்களூர் போகிறதுக்கு ஸ்ட்ரெயிட் ரூட் எடுக்காமல் கொஞ்சம் சுற்றி போகிற ரூட்டு தான் இந்த ட்ரெயினை ஃபாலோ பண்ணுது. ஏன்னா விஜயவாடாலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஓங்கோல், தெனாலி, ஓங்கோல், கூடூர் வழியாக அப்படியே காட்பாடி போய் அப்படியே நேராக பெங்களூர் போயிட்டா நாளைக்கு ஏர்லி மார்னிங்கே ரீச் ஆகிருக்கலாம். பட் இந்த ட்ரெயின் எப்படி போகுதுன்னா, விஜயவாடாலேருந்து லைன் மாறி குண்டூர் போயிட்டு அங்கேருந்து ஆந்திராவில் இருக்கக்கூடிய நிறைய பிளேசஸை கனெக்ட் பண்ணி குண்டக்கல்லாம் போய் அங்கேருந்து ஹிந்துப்பூர் போய் பெங்களூர் கனெக்ட் பண்ணுது. சொல்லும் போதே சுற்றி போகிற மாதிரி இருக்குல்ல, சுற்றி தான் போகுது. அதனால நாளைக்கு மதியம் ரீச் ஆகிற மாதிரி இருக்குது. வந்துட்டாங்க நம்ம பிரசாந்தி எக்ஸ்பிரஸ் 30 நிமிஷம் ஏர்லியா. நான் கூட நினச்சேன் வரத்துக்கு எப்படியும் டைம் ஆகிடும்னு. ஆன் டைம் இல்லை, ஒரு 5-10 நிமிஷம் முன்னாடி தான் கொண்டு வராங்கன்னு நினச்சேன். ஆனால் அரை மணி நேரம் முன்னாடியே கொண்டு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்மில் கொண்டு வந்தாச்சு. ப்ளஸ் இங்கே ஹால்ட் வேறு ஒரு 10 நிமிஷம் இருக்குது. 40 நிமிஷம் இங்கே விஜயவாடா ஜங்ஷனில் தான் இருக்க போகிறோம். டின்னர் பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். ஹெவியாக சாப்பிடணுமா இல்லை லைட்டாக சாப்பிட்டு முடிச்சிக்கலாமான்னு. ஏன்னா மார்னிங்கு அப்புறம் லஞ்சுக்குன்னு சொல்லி ஹெவியாக சாப்பிட்டேன். நைட் வந்து லைட்டாகவே முடிச்சுட்டு தூங்க போயிடலான் இருக்கேன். விஜயவாடாவில் ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்மில் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஃபுட் ட்ராக் இருக்கும். மற்ற பிளாட்ஃபார்ம்லாம் நின்னா ஃபுட் வெண்டர்ஸ் மட்டும்தான் வருவாங்க. பட் இங்கே டேரெக்டாக ஷாப்பே இருக்கும். நீங்கள் அப்படியே பிரெட் ஆம்லேட் சூடாக போட்டு வாங்கிக்கலாம். அப்புறம் இங்கே ஃப்ரைட் ரைஸு, பிரியாணிலாம் இருக்கும். ஃப்ரூட் சாலடு, நிறைய விஷயங்கள் இங்கே கிடைக்கும். சின்னதாக ஒரு டின்னரு, நமக்கு பிரெட் ஆம்லேட் போதும். இதை முடிச்சுட்டு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டோன்னா டின்னர் ஓவர். கிருஷ்ணா கெனால் ஜங்ஷன் தான் நம்ம குண்டூர் லைன் பிரியறதுக்கான கரெக்டான ஜங்ஷனு. விஜயவாடாலேருந்து சென்னை ரூட்டில் வருவோம், ஆனால் தெனாலிலாம் போக மாட்டோம். அதுக்கு முன்னாடியே கிருஷ்ணா கெனால் ஜங்ஷனில் ஒரு டைவர்ஷன் எடுத்து மங்களகிரி வழியாக குண்டூர் ஜங்ஷன் ரீச் பண்ணுவோம்.
మహా షాపింగ్ మహోత్సవం. లేటెస్ట్ వెరైటీలతో వధువులకు ప్రత్యేక వస్త్రాలతో పాటు సెన్సేషనల్ స్పాట్ குண்டூர் காரம் ரீச் பண்ணிட்டோம். குண்டூர் ஜங்ஷன் ரீச் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா நாள் ஃபுல்லாக ஆயிடுச்சு. மார்னிங் நம்ம வந்து சன்ரைஸுக்கு முன்னாடி ஆரம்பித்த இந்த vlog சன்செட்டெல்லாம் தாண்டி டைம் இப்போ வந்து 8:30 ஆச்சு. போய் தூங்கினாதான் உண்டு. அப்போ தான் நாளைக்கு காலையில் கொஞ்சம் கண்டினியூ பண்ண முடியும். ஏன்னா நம்ம ரீச் பண்ண போகிறது நாளைக்கு ஒரு 11:30 ஆகிடும். மதியானம் 11:30 12 கிட்ட ஆகிடும். ஸோ அது வரைக்கும் இன்னும் கவர் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ தூங்க போனால் நாளைக்கு மார்னிங் எந்திரிக்கிறப்ப தர்மாவரம் இல்லை அனந்தபூர் ரீச் பண்ணியிருப்போம். நடுவில் நம்ம மிஸ் பண்ண போகிற மெயினான ஸ்டாப்பிங்ஸ்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வர போகிறது மட்காப்பூர் ரோடு வருது, நந்தியால் ஜங்ஷன் வருது, தோன் ஜங்ஷன் வருது, குண்டக்கல் வருது, கூட்டி வருது. ஸோ இந்த மெயினான ஸ்டாப்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணிடுவோம் தூங்குறதுல. மார்னிங்லேருந்து நம்ம கண்டினியூவாக பார்ப்போம். Good night. The next day. குட் மார்னிங் கைஸ். சத்ய சாய் பிரசாந்தி நிலையம். இவ்வளோ நேரம் நம்ம எந்த ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருந்தோமோ அந்த ட்ரெயினுக்கு ஏன் பிரசாந்தி எக்ஸ்பிரஸ்னு பேர் வச்சாங்களோ அந்த இடத்துக்கு வந்தாச்சு. பிரசாந்தி அப்படின்னாலே சத்யசாய் பிரசாந்தி நிலையம் புட்டபர்த்தி, ஆந்திராவில் இருக்கக்கூடிய புட்டபர்த்தியை கனெக்ட் பண்ணக்கூடியது. அப்படி வந்து அங்கேருந்து விசாகப்பட்டினத்துலேருந்து வரவங்களுக்கு, இந்த சைடு வந்து பெங்களூர்லேருந்து வரவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. புவனேஸ்வர்லேருந்து வரவங்க வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. புவனேஸ்வர் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிரசாந்தின்னு பேர் வச்சாங்கன்னு இல்லை, அதுக்கு முன்னாடியே வச்சாச்சு. விசாகப்பட்டினம் ஆப்ரேட் ஆகும்போது பிரசாந்தி எக்ஸ்பிரஸ்னு வச்சாச்சு. இந்த ஒரு ரீசன், இந்த ஒரு ஸ்டேஷன் புட்டபர்த்திங்கிற ரீசனை வச்சு தான் பிரசாந்தி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு நம்ம ட்ரெயினுக்கு பேர் வந்துச்சு. நம்ம தேர்ட் ஏசி கோச்சை பொறுத்த வரைக்கும் க்ளீனிங் வேலைகள்லாம் பக்காவாக இருக்குது. நேற்றுலேருந்தே நல்லா பார்த்துக்கிறாங்க. ரெகுலராக வந்து கேங் பாத் க்ளீன் பண்ணுறது, பாத்ரூம்ஸ் க்ளீன் பண்ணுறது எல்லாம் பக்காவாக இருக்குது. ஷெட்யூலில் நிறைய எக்ஸ்ட்ரா டைம்லாம் இருக்கிறதுனால அங்கங்கே ஏதாச்சும் சின்ன சின்ன டிலே ஆனால் கூட சரி பண்ணிடுறாங்க, கரெக்டாக சரி பண்ணிடுறாங்க. மெயினான ஜங்ஷன்ஸில் அதை வந்து சரி பண்ணிடுறாங்க. ஓவர் நைட்லேயும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிலேவும் இல்லை. இப்போ நம்ம கரெக்டான டைமில் போயிட்டுருக்கோம். அண்ட் பெங்களூருக்கும் கரெக்டான டைமில் ரீச் ஆயிரும் தான் நினைக்கிறேன். இன்னொரு 150 கிலோமீட்டர்ஸ், 1400 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணிட்டோம் பெனுகொண்டா வரைக்கும். இன்னொரு 150 கிலோமீட்டர்ஸில் கேஎஸ்ஆர் ரீச் ஆகிடுவோம். இங்கே பேண்ட்ரியில் கொடுக்குற உப்புமா ரொம்பவே பிடிச்சி போச்சு. நேற்று சாப்பிட்டப்பே நல்லா இருந்துச்சு. சரி இன்றைக்கும் வாங்கிடலான்னு வாங்கியாச்சு. அதே மாதிரி உப்புமாவும் வடையும் கொடுத்துருக்காங்க. ரேக் ஷேரிங்கே இல்லாத ஒரு ட்ரெயின் தான் பிரசாந்தி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ரேக் ஷேரிங் பற்றி பார்க்க போனப்ப அங்கே ஒரு லிஸ்ட்டே காத்துட்டு இருந்துச்சு. 6 ரேக், மொத்தம் 6 ரேக் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு இருக்குது. அண்ட் எதோடலாம் ரேக் ஷேர் பண்ணுதுன்னா ஒடிசா சம்பார்க் கிராந்தி எக்ஸ்பிரஸ் 1, 2வது வந்து மும்பை எல்டிடி டு புவனேஸ்வர் எக்ஸ்பிரஸ், 3வது வந்து திருப்பதி டு புவனேஸ்வர் எக்ஸ்பிரஸ். இந்த 3 ட்ரெயினும் பிரசாந்தியோட ரேக் ஷேர் பண்ணுது. 4 ட்ரெயின்ஸும் 6 ரேக்கை யூஸ் பண்ணி டெய்லி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெயின் டெய்லி, மற்றதெல்லாம் எப்படின்னு தெரில.
கௌரி பிதனூர் அப்படிங்கிற ஸ்டேஷன் ரீச் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்ம ஜேர்னியில் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மொதல் ஸ்டேஷனு கர்நாடகாவில் என்டர் ஆயாச்சு. பாருங்க ஆந்திராக்குள்ளே எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். நேற்று இந்நேரம் ஆந்திராக்குள்ளே நம்ம இச்சாபுரம் அப்படிங்கிற ஸ்டேஷன் மூலிமா என்டர் ஆனது. அங்கேருந்து இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்த்தா ஹிந்துப்பூர் வரைக்கும் ஆந்திர பிரதேஷ்லேயே ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் 24 hours இந்த ட்ரெயின் ஆந்திர பிரதேசை சுற்றி வந்து இப்போ கர்நாடகாக்குள்ளே என்டர் ஆயாச்சு. என்டர் ஆகிட்டோம் பெங்களூருக்குள்ள. பெங்களூரு அவுட்டர் எலான்கா ரீச் பண்ணிட்டோம். இப்போ இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் மெயின்டெனன்ஸாக தான் வருது. ஸோ இந்த ட்ரெயின் பெங்களூர் ஆப்ரேட் ஆகுது எப்படின்னா, புவனேஸ்வர்லேருந்து கிளம்பி கேஎஸ்ஆர் பெங்களூர் போனோடனே அங்கே வந்து நிறுத்தி வச்சுலாம் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் பிளாட்ஃபார்ம்லேயே நிறுத்தி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு உடனே எடுக்கிறாங்க. 11:45 ஷெட்யூல் டைம் கேஎஸ்ஆர் பெங்களூர் ரீச் ஆகுது. திருப்பி 1:40க்கு கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து புவனேஸ்வர் பிரசாந்தி எக்ஸ்பிரஸாக கிளம்பும் இன்னைக்கு. நிறையா பேர் பெங்களூர் கண்டோன்மெண்ட் இறங்குறத பார்க்க முடியுது. பிரசாந்தி எக்ஸ்பிரஸ் மட்டும் இல்லை, எந்த ட்ரெயினாக இருந்தாலும் இங்கேருந்தே பக்கத்தில் இருக்கிற பிளேசஸ்க்கு போகிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த க்ரௌடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டன் புவனேஸ்வர் போகிறதுக்காக இப்போயே அன்ரிசர்வ்டில் இடம் பிடிக்கிறாங்க. ஷெட்யூல் படி ஒரு 25 minutes ஏர்லியாக இன்றைக்கி பிரசாந்தி எக்ஸ்பிரஸ் கேஎஸ்ஆர் பெங்களூரு ரீச் பண்ணியாச்சு. ஆனால் மொத்த டைமையும் பார்த்தீங்கன்னா 30 மணி நேரம் கிட்ட, பயங்கர அதிகமாக தான் தெரியுது. மேபி சுற்றி வரதுனால நினைக்கிறேன். ஸ்ட்ரெயிட் ரூட்டில் போயிருந்தா இதோட டைம் வந்து கம்மியாக இருந்திருக்கலாம். பட் இந்த ட்ரெயினுடைய மெயின் கனெக்டிவிட்டியே வந்து அந்த பிரசாந்தி நிலையம், அப்புறம் ஆந்திராவில் இருக்கக்கூடிய மற்ற முக்கியமான பிளேசஸ் அதெல்லாம் கனெக்ட் பண்ணி போகிறது தான் இந்த ட்ரெயினோட முக்கியமான ஒரு விஷயமே. ஸோ அதனால தான் இவ்வளோ டைம் எடுத்துக்குது. பட் சூப்பராக முடிஞ்சிருச்சு நம்ம ஜேர்னி. புவனேஸ்வர்லேருந்து பெங்களூரு வரைக்கும் ஒரு சூப்பரான ஃபேமஸ் ட்ரெயினை ட்ரை பண்ணியிருக்கோம். தேர்ட் ஏசியில் வந்ததுனால எதுவும் பெரிய பிரச்சனைகள் இல்லை. அன்ரிசர்வ்டு கூட்டத்தை பற்றியும் ஸ்லீப்பர் க்ரௌடை பற்றியும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ட்ரெயினை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸ்லீப்பரில் போகிறதுக்கு கொஞ்சம் யோசிங்க. தேர்ட் ஏசி, செகண்ட் ஏசி அதெல்லாம் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. vlog பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு லாங் vlog-ஆக பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட பார்த்தீங்கன்னா நம்மளோட குட்டி ஒரிசா பயணம் முடியுது. பூரி வரைக்கும் போயிட்டு 2 முக்கியமான கோயில்களை பார்த்துருக்கோம். ஒரு 3 வீடியோ பார்த்துருப்பீங்க. அதோட வந்து இந்த பயணம் முடியுது. அடுத்த ஒரு பயணத்தில் சந்திக்கிறேன். தரா.